This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மணப்பாறை நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. கடந்த ஆண்டு பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சீமான் பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தாய் தங்கை உறவு குறித்து பெரியார் பேசியதாக சீமான் கூறியதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்நிலையில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், மணப்பாறை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் ஆணையின் விவரங்கள் என்ன? உங்களுக்கு கடந்த வருடம் 1/9/2024 அன்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சியில் நேரடியாக பெரியார் குறிப்பிட்டதாக தங்கை மற்றும் தாய் குறித்து அவதூறாக, அதாவது அவர் பேசிய அந்த வார்த்தைகள் என்பது பொய்யானது, பெரியார் குறிப்பிடவில்லை, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் மணப்பாறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். அதாவது 1/9/2024 அவர் பேசியவுடனே மாலை அவர் புகார் கொடுத்தார். இந்த புகாரை விசாரித்த போலீசார் இந்த 10-15 தடவை அதற்கான ஆதாரங்களை அவர் கொடுத்தும் அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து அதற்கான புகார் மனுவில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் முடித்து வைப்பதாக போலீசார் தெரிவித்தாங்க. இதையடுத்து அவர் மணப்பாறை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த அசோக்குமார் நீதிபதி தொடர்ந்து இதற்கான ஆதாரங்களை கொடுப்பதற்கு முரளிகிருஷ்ணனுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர் விசாரணை என்பது நடைபெற்றிருக்கும் நிலையில அவரிடமிருந்து ஆவணங்கள் என்பது முரளிகிருஷ்ணனிடம் பெறப்பட்டது. 6/3/2025 கோப்பு எடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 21ஆம் தேதி, கடந்த 21ஆம் தேதி இதற்கான ஆதாரங்களையும் விசாரணையும் முரளிகிருஷ்ணன் நடத்தப்பட்டது. இன்று அதற்கான அந்த உத்தரவு, இந்த வழக்கிற்கான உத்தரவை நீதிபதி அசோக்குமார் அவர்கள் பிறப்பித்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக BNS சட்டம் 351, 352 பெண்களுக்கு எதிராக பேசியது பிரிவு 6 உள்ளிட்ட 3 பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க அசோக்குமார் தற்போது உத்தரவிட்டிருக்கார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.